குரூப் 2 ஜிஎஸ் கொஸ்டின் பேப்பரில் புக் சோர்ஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து செகண்ட் பார்ட், ஏற்கனவே ஃபஸ்ட் பார்ட் கொஞ்சம் போட்டு வந்து அதில் கொஞ்சம் ஆடியோ இஷ்யூவாக இருந்தது, சாரி. ஸோ அது பாருங்கள், அதில் சில கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். புக்கில் எங்கே இருக்குது, எப்படி ஆன்சர் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பேன். சிலது வந்து இல்லை, வேறு வழி இல்லை, இப்படி தான் வந்து கெஸ் பண்ணி போட முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து பேசியிருப்போம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து ரிமைனிங் கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடியதை நம்ம வந்து பார்க்கலாம். இது பார்ட் 2 வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியப்படுத்துங்க. எதுக்காக இதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, புக்கை படித்தா ஏதாவது யூஸாக இல்லையா, ஸோ பேசிக் நம்ம பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா, இல்லை வேறு எங்கேருந்து தான் அவங்க எடுத்திருக்காங்க, வேறு எந்த சோர்ஸை நம்ம வந்து செகண்டரி சோர்ஸாக ரெஃபர் பண்ணலாம். இதை பற்றி நான் பின்னாடி இன்னொரு வீடியோவில் தனியாக வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். இது வீடியோ முழுவதும் பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நான் எங்கிட்ட இருக்கக்கூடிய சோர்ஸ் வச்சு தான் நான் பார்க்குறேன். ரொம்ப லிமிட்டட் சோர்ஸ் தான். நான் வந்து ஸ்கூல் புக் தேடுவேன், சரியா, இல்லைனா எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒன்னோட புக்ஸை வந்து பார்ப்பேன், அவ்வளோதான், சரிங்களா. ஓல்டு புக்கு, நியூ புக்கு, இந்த கண்டென்ட் தான் நான் வந்து பார்த்துருப்பேன். இருந்தால் கொண்டு வந்திருக்கேன், இல்லை அதை நம்ம வந்து பார்க்கலாம். என்ன பண்ணுறது அது கடைசியில் பார்க்கலாம். பாருங்கள், நியூ லேம்ப்ஸ் ஃபார் வேர்ல்ட் அப்படிங்கிற தலைப்பில் கட்டுரை தொடரினை எழுதினது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான், சரியா. இந்த நியூ லேம்ப்ஸ் ஃபார் வேர்ல்ட், ஓல்டு, சரிங்களா, நியூ லேம்ப்ஸ் ஃபார் வேர்ல்டு. ஸோ இந்த புதிய விளக்குகளா, ஸோ இந்த மாதிரி ஒரு புக் நம்ம வந்து புக்கில் படித்த மாதிரி இல்லை. இதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இப்போ தாதாபாய் நவரோஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, அரவிந்த் கோஷ். பட் எங்கேயுமே வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி தலைப்பில் கட்டுரை தொடர் எழுதுனாங்களா, ஆக்சுவலாக ஒரு நியூஸ் பேப்பரில், இந்து பிரகாஷ் அப்படிங்கிற நியூஸ் பேப்பரில் வந்து எழுதியிருப்பார். ஸோ ஒரு நண்பர் ஸ்டார்ட் பண்ண நியூஸ் பேப்பரில். ஸோ அதை பற்றி தான் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கிட்ட இருக்கக்கூடிய புக் வந்து நான் ஸ்கூல் புக்கில் பார்த்துட்டேன், இல்லை ஸோ வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இந்திய விடுதலை போராட்ட வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஒரு புக் இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ஸ்க்ரீனில். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஏன்னா காங்கிரஸ் இவரை வந்து இவங்க இருக்கிறவங்க எல்லாமே காங்கிரஸ்காரங்க தான். ஸோ காங்கிரஸ் தீவிரவாதிகள் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், கடைசியில் தெரியுதா, நியூ லேம்ப்ஸ் ஃபார் ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹைலைட் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சரியா. ஸோ அதில் வந்து அரவிந்த் கோஷ் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டோம், சரிங்களா, தெரியுதா. எஸ், அவ்வளோதான், அதுதான் சோர்ஸு, வேறு ஒன்றும் இல்லை என்கிட்ட. ஸோ நான் ரெஃபர் பண்ணுற புக்கு அது, அதில் வந்து ஒரு கண்டென்ட் இருந்தது. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா அவர் தான், அரவிந்த் கோஷ். நீங்கள் வெளியே நெட்டில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அவர் எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், சரியா. ஸோ காங்கிரஸ் வந்து விமர்சித்து எழுதுற மாதிரி, இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை வந்து விமர்சித்து எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் ஸோ இந்த தலைப்பில் அவர் கட்டுரைகள் எழுதியிருப்பார், ஓகேவா. ஸோ ஒரு கண்டென்ட் முடிஞ்சதா. இது வந்து ஸ்கூல் புக்கில் இல்லை, நம்ம வெளியே தேடி படிக்கும் போதும் கிடச்சிருக்காது நமக்கு. ஸோ ஒரு புக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய விடுதலை போராட்ட வரலாறு புக்கில் இருக்குது. ஸோ அது நான் மோஸ்ட்லி வந்து உங்கள் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டுக்கு வந்து ஐஎன்எம்க்கு வந்து எடுக்கும்போது அதெல்லாம் நம்ம படிப்போம். ஓகே, கிளாஸ் நோட்ஸுமே அதில் தான் நம்ம வந்து கொடுத்துருப்போம். அடுத்து பாருங்கள், சர்க்காரிய ஆணையம் பற்றி தவறான கூற்றினை கண்டறிகன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சர்க்காரிய ஆணையம் என்ன சொல்லுது, 1983ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது, கரெக்டு தான். இந்திய ஆணையம் 240, இந்த ஆணையம் வந்து 247 பரிந்துரைகளை அளித்தது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண ஒரு கமிஷனு. ஸோ அது வந்து 356 நீக்குவதற்கு இந்த ஆணையம் பரிந்துரைத்ததான்னு கேட்டால் கிடையாது. ஆக்சுவலாக தேவைப்பட்ட கடைசி வாய்ப்பாக அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ராஜமன்னார் கமிஷனும் அப்படி தான் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ வரி விதிப்பில் உள்ள எஞ்சிய அதிகாரங்கள் மாநிலங்களிடம் இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த ஆணையம் சொல்லுவோம். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆணையம் வரி விதிக்கிறது வந்து நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்களா, சொல்லப்படுறதில்ல, சரியா. ஸோ இது வந்து இதுவும் தப்பு. ஸோ இது எதுக்கு நமக்கு புக்கில் இருக்குது, நான் பார்த்த வரைக்கும் புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், சர்க்காரியா குழு 1983, இது 12th பாலிட்டி புக்கில் இருக்குது. 12th பாலிட்டியில் அப்படியே இருக்குது. நீதியரசர் RS சர்க்காரியா தலைமையில் ஒரு குழு உருவாக்குனது, சரியா. ஸோ இதை பற்றி நான் வந்து ரிவிஷன் கிளாஸ்லையும் கொடுத்துருந்தேன். சிவராமன், முனைவர் RSN ஆகிய நிபுணர்கள் உறுப்பினர்களாக இருந்தனர். இக்குழு வந்து 247 பரிந்துரைகளை வந்து கொடுத்துச்சு. ஸோ அதான் வச்சுருக்காங்க, 247 பரிந்துரைகள் கொடுத்தாங்க. 1983ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. இருக்கா, அரசமைப்பின் உறுப்பு 356. ஸோ இதில் என்ன சொல்லுது பாருங்கள், 356. ஸோ இது வந்து குறைவாக பயன்படுத்த வேண்டும், கடைசி ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும், சரியா. அரசியலமை மாநிலத்தினுடைய அரசியலமை முற்றிலும் சேர்ந்திருந்தால் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு தான் சொல்லுது, சரியா. எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம வந்து இந்த 356 வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லுது. அதில் எங்கேயுமே வந்து நீக்கணும்னு சொல்லிட்டு பரிந்துரைக்கலாம். அதனால் இது தப்பு. நமக்கு தெரிஞ்சு 1, 2 சரியாக இருக்குது. 1, 2 சரியாக இருக்குது. 1, 2 சரியாக இருக்குன்னா கேள்வி என்னது, தவறான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. இதில் பாருங்கள், 2 சரியாக வருது, அதனால் இது தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, சரியா. இதுலேயும் 2 சரியாக இருக்குது, அதனால் தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஓகேவா. ஸோ 3, 4 டவுட்டாக இருக்கணும் உங்களுக்கு. இப்போ நான் சோர்ஸ் சொல்லிட்டேன். 3 மற்றும் 4 தவறாக இருக்கக்கூடியது, சரியா. 4 மட்டும் தவறான்னு கேட்டால் 3 தவறு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சால் நீங்கள் 3, 4 தப்புன்னு போட்டிருப்பீங்க. 3 தப்பு,
நீக்குவதற்கு ஆணையம் பரிந்துரைக்கல சோர்ஸ் புக் கண்டென்ட். ஸோ புக்கில் படிச்சிருந்தா போதும், கமிஷன் பற்றி நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க, ஆன்சர் பண்ணலாம். ஸோ அடுத்து போலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து குரூப் 4க்கான 2025 பேட்ச் வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஆப்பில் கீழே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து 400 வந்து 4000 வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸாக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து ஒரு 1000 வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இந்த கூப்பன் கூட அப்ளை பண்ணுங்கள். ஆப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதியமான் அகாடமிங்கிற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். 8681859181. சரியா, அதை பற்றி நான் தனியாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ அடுத்து பாருங்கள், சரியான இணையை கண்டறிக புக்கில் இருக்குது. ஸோ இதுவுமே 10th புக் இப்போ புது எடிஷன் வர அதெல்லாம் சில கண்டென்ட்டாக தூக்கிட்டாங்க. ஆனால் நம்ம குடியரசுத் தலைவர் சம்மந்தமாகவும் துணை குடியரசுத் தலைவர் வரிசைப்படுத்துக்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இது நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் தான், இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ படிச்சிருப்போம். என்னென்னா வழக்கமாக தலைவர்கள் கொடுத்துருப்பாங்க, வரிசைப்படுத்துக்கன்னு சொல்லியிருப்பாங்க சரியா, யார் யாருக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது எந்த வருஷம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எலெக்ஷன் வந்து 52லேருந்து 62 வரைக்கும் இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு ராஜேந்திர பிரசாத் சரிங்களா. ஸோ ஒரு 62 வரைக்கும் ராஜேந்திர பிரசாத் இருந்திருப்பார். ஆக்சுவலாக 50லேருந்து 62 வரைக்கும் சரியா, 62 வரைக்கும் இருந்திருப்பார். அதுக்கடுத்து ராதாகிருஷ்ணன் வருவார். எப்போ 62ன்னு வரணும், 1962ன்னு வரணும். அதனால் இது தப்பு. நீங்கள் அப்படி கெஸ் பண்ணியிருந்தா கூட இது தப்பு. அப்போ 62ல் வந்தார் அப்படின்னா 67, 5 இயர்ஸ் இருப்பாங்க, 67. அடுத்து வரவர் 67லேருந்து இருக்கணும். ஓகேவா, இதுவும் தப்பு. அப்போ இது ஒரு 5 வருஷம் அப்படிங்கும்போது வரணும்ல. ஆனால் எவ்வளோ வரைக்கும் இருந்திருப்பார்? 69 வரைக்கும் இருந்திருப்பார். 69 வரைக்கும் இருந்திருப்பார் சரியா, கொடுத்துருக்காங்களா. அடுத்து பக்ருதீன் அலி அகமது. பக்ருதீன் அலி அகமது எப்பொழுது? 74லேருந்து 77 வரைக்கும். அப்போ இது கரெக்டாக இருக்கா? சஞ்சீவ் ரெட்டி 77 கரெக்டாக இருக்கா? புக்கில் இருக்கக்கூடியது தான். அப்போது 3யும் 4ம் கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட் 2 தப்பாக இருக்குது. கேள்வி என்ன? சரியான இணையை கண்டறிக. 3, 4 சரியாக இருக்குது. 3, 4 சரியாக இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி. 3, 4 சரியாக இருக்கக்கூடியது எது? ஆப்ஷன் சி வந்து சரியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆன்சரை மார்க் பண்ணணும். ஓகேவா, முடிஞ்சு போச்சு. புக்கில் இருக்கிற 10th உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குல்லையா, மத்திய அரசு, அந்த லெசனில் வரக்கூடியது குடியரசுத் தலைவர்கள் பட்டியலில் குடியரசுத் தலைவர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. அடுத்து பிரதம அமைச்சர்கள் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடிஷன் 2019 அந்த எடிஷன்லாம் இருந்திருக்கும். அது கீழ்கண்டவற்றில் தவறான இணையை கண்டறி. இது சொல்ல வேணாம், நமக்கு புக்லேயே இருக்குது. 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது, ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்குது, பாலிட்டியில் இல்லையா. இது உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோ ஒன்றும் கண்டிப்பாக நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஏதாச்சும் ஒன்று கேட்பாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கேள்வி உங்களுக்கு முக்கியமான கேள்வி. கொஷின்ஸ் வந்து தெரியலையா? பிளர் அடிக்குதா இப்போ? ஓகேவா, ஓகே சரி. பாருங்கள், இது பட்டங்களை ஒழிக்கிறது கரெக்டு தான். ஆர்டிகல் 21 உயிர் வாழ்தல் மற்றும் தனி மனித சுதந்திரத்துக்கானது. இதுவும் தெரியும் நமக்கு, சரிதான். ஸோ இது வந்து கைது செய்வதிலிருந்து பாதுகாக்கிறது தப்பு. சுதந்திரமாக நடமாடுவதை சொல்லக்கூடிய உரிமை கிடையாது இது. ஸோ எது வந்து தவறான இணையை கேட்குறாங்க? 3 மற்றும் 4 தவறான இணை. ஆப்ஷன் ஏ. பாருங்கள், புக் சோர்ஸு புக்கில் இருக்காது, நம்ம ஒன்றும் தேவையில்லை. 18 கேட்டிருக்காங்களா, 20 கேட்டிருக்காங்களா, அது என்ன வரும் பாருங்கள். குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாக்கக்கூடிய உரிமை. ஆர்டிகல் 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கான உரிமை. ஆர்டிகல் 26 கட்டாய மற்றும் கொத்தரிமை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுக்கக்கூடியது. ஓகேவா. ஸோ இது கேட்டிருக்காங்க, அதுக்கான ஆன்சர். ஸோ புக்கில் இருக்கிறது ஆன்சர் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் தப்பு பண்ணியிருக்கக்கூடாது. பார்க்கலாம். அடுத்து இந்தியாவில் வறுமை பற்றிய பின்னொரு. முதல்ல இந்த கமிட்டிலாம் வந்து பாவர்ட்டிக்கான கமிட்டி தானே அப்படின்னே நமக்கு தெரியாது, நம்ம எங்கேயும் பார்த்ததும் இல்லை சரியா. ஸோ புக்கில் எங்கேயா நியூ புக்கில் எங்கேயா இருக்கான்னு தெரியல. அது ஓல்டு புக்கில் இருந்தது. 11th எக்கனாமிக்ஸு ஓல்டு புக்கில் லாஸ்ட்டு 2018க்கு முன்னே 17 எடிஷனில் அதில் தான் இருந்தது. பார்த்தேன், இந்த கண்டென்ட் அப்படியே இருக்குது. அதில் வந்து வறுமை நமக்கு சிலபஸில் இருக்குது. பட் இது ரொம்ப டீப்பாக இவ்வளோலாம் நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் நம்ம படிச்சிருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஸோ வறுமை பற்றிய கமிட்டிஸ் வந்து போட்டிருந்தாங்க இல்லையா. அதில் பாருங்கள், தண்டேகர் ராத் அவர்களுடைய கணக்கீடு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிடி ஓஜா, பிஎஸ் மின்காஸ், அப்புறம் பிகே பரதன், அதான் கொடுத்துருக்காங்க. ஓஜா, பர்தான், மின்ஹாஸ், தண்டேகர். இதுலேயுமே இயர் எனக்கு ஒன்றும் கிளியராகவே இருக்கிற மாதிரி தெரியலை. ஸோ வல்லுநரின் கருத்தின்படி வறுமை கோட்டிற்கு கீழ் உழல்பவர்கள் உள்ளவர்களா 1960-61 விலைகளில் 52% இருந்தது. 67-68 விலைகளில் 70% இருக்குது வறுமை. காஸ்
இதன்படி மின்காஸ் வந்து 68, பிகே பரதன் வந்து 68, 69. ஸோ இயருமே வந்து ஒரு கிளியராக இல்லை. பார்க்கலாம் ஆன்சருக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். எனக்கு வேறு சோர்ஸ் இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் இதில் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சால் சொல்லுங்கள். சரியா? ஓஜா ஃபஸ்ட்டு எடுத்து 60, 61, 60, 61ல் 60 அந்த டைமில் எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு வந்து இது வரணும். அப்படி வரக்கூடிய ஆப்ஷன் பி தான். சரியா? வரும். ஸோ அது வந்து போடலாம். வேறு என்ன இருக்குது? ஸோ பார்க்கலாம் என்ன ஆன்சருக்கு கொடுக்கணும். முதல்ல இது கமிட்டியானே தெரியல. இது சோர்ஸை வந்து ஒரு கிளியராக இல்லை. பார்க்கலாம். ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கொஸ்டின்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ வரதை போட வேண்டியது தான். சரியா? அதுதான் சோர்ஸ் கிடச்சிது. அப்புறம் நகரங்களை அழிப்பவர் என்று எந்த வேத கடவுள் அறியப்படுகிறார்? வேத கடவுள். ஸோ வேதங்களில் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ எங்கே சொல்லியிருக்காங்க? யார் அப்படின்னா இந்திரன். இந்திரன் வந்து நகரங்களை அழிப்பவர் அப்படின்னு சொல்லி இருக்கு சோர்ஸ். பார்க்கலாமா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். தெரியுதா? ரிக்வேதத்தில் இருக்கும். இந்திரன் புரந்தர் என்றழைக்கப்பட்டார். புரந்தர் என்பதனுடைய பொருள் குடியிருப்புகளை அழிப்பவன் என்பதாகும். அக்குடியிருப்புகள் ஒருவேளை வேலிகளை கொண்டதாக இருக்கலாம் அல்லது திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரங்களாக இருக்கலாம். இப்போ நகரங்களை அழிப்பவர் அப்படின்னு சொல்லலாமா? இந்திரனை நகரங்களை அழிப்பவர் அப்படின்னு சொல்லலாமா? எஸ். ஏதாவது சோர்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ இது வந்து புக் சோர்ஸு. நீங்கள் சில பேர் ருத்ரன் அப்படின்னு எங்கேயாவது ஃபைண்ட் அவுட் பண்ணி சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ அப்படி ஏதாவது இருந்ததுன்னா ரெண்டுக்குமே ரைஸ் பண்ணல. அவங்க வந்து பிஆர்சி வந்து கொடுப்பாங்க. பட் எனக்கு கிடைச்ச சோர்ஸ் ஏதோ ஸ்கூல் புக்லேயே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து எந்த ஸ்கூல் புக்? 11th இருக்குது. 11th ஐ திங்க் 11th. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை ஊருக்கே தெரிஞ்ச கேள்வி. வேறு ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் தெரியும் இதுக்கு ஆன்சரு இல்லையா? உங்களுக்கு 10th ஜாகிரஃபிலையும் வரும். நிறைய இடங்களில் வருது. 11th ஜாகிரஃபிலையும் நம்ம வந்து படிச்சிருக்கோம். தமிழ்நாடு சார்ந்த ஒரு கண்டென்ட்டு. ஸோ 555 இது தெரியாமல் போக முடியாது. போயிருக்க மாட்டோம். 2011 எவ்வளோ இருந்தது? 555 இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம படிச்சிருப்போம். கடைசியாக ரிவைஸ் பண்ணும்போது கூட நம்ம வந்து ரிவிஷன் பண்ணிட்டு தான் போனோம் இந்த கண்டென்ட்டை. சரி, ஒன்றும் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை. அடுத்து பாருங்கள். பின்வரும் வகைக்கு இடையே சரியான பொருத்தங்களை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? திருவிக்கா உங்களுக்கு தெரியும். தமிழில் நீங்கள் படிச்சிருக்கீங்க. படிக்காத கண்டென்ட் ஒன்றும் கிடையாது. புக்கில் இருக்குது. தேசபக்தன். சுப்பிரமணிய பாரதியார் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பத்திரிகையுடைய ஆசிரியராக இருந்திருப்பார். அன்னி-பெசன்ட் வந்து நியூ இந்தியா அதுவும் இருக்கும். அன்னி-பெசன்ட் வந்து அவங்க வந்து காமன்வெல்த் நியூ இந்தியா. ஸோ இது வந்து புக்கில் இருக்கக்கூடிய சோர்ஸ் தான். உங்களுக்கு வந்து 10th இருக்கும். 12th ஹிஸ்ட்ரிலேயே நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா இருக்கும். தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிற லெசனில் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து கஸ்தூரி ரங்க ஐயர். அது வந்து இந்துவை பின்னாடி வந்து இந்து ஸ்டார்ட் பண்ணது உங்களுக்கு தெரியும். யார்? சுப்பிரமணிய ஐயர். ஸோ ஜி சுப்பிரமணியம் ஸ்டார்ட் பண்ணுறாரா? ஸோ அவர் ஸ்டார்ட் பண்ண நியூஸ் பேப்பர் கொடுத்துருக்கேன் சோர்ஸு. ஜி சுப்பிரமணியம் 1878 இந்த நியூஸ் பேப்பரை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் 1905 வந்து பார்த்தீங்க 900 அவர் வந்து வீரராகவாச்சாரி கொடுத்துட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் 905 அவரும் நடத்தாமல் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஏன்னா அதுலேருந்து வெளியே வந்து தான் அவர் வந்து என்ன பண்ணுவார், தமிழ் வந்து சுதேசமித்திரன் அப்படிங்கிறத ஒன்று ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டு இருப்பார். ஸோ இதுக்கப்புறம் யார்கிட்ட போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு? கஸ்தூரி ரங்க ஐயர். இவங்க இப்போ வரைக்கும் இவங்களோட வாரிசு தான் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து அப்போ நமக்கு சரியாக இருக்கிறது இது சரியாக இருக்குது. சரி, அன்னி-பெசன்ட் நியூ இந்தியா சரியாக இருக்குது. உங்களுக்கு தெரியும் 3 அன்னி-பெசன்ட் நியூ இந்தியா. அதுவாது உங்களுக்கு தெரியும். இந்தியா, நியூ இந்தியா, யங் இந்தியாலாம் இது வந்து நம்ம என்ன பண்ணுறது, ரிப்பீட்டடாக பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் தான். சரியா? ஸோ இப்போ தெரியும், நிறைய வாட்டி எக்ஸாம்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. 3வது சரியாக இருக்குது. சரியான பொருத்தங்கள். திருவிக்கா தேசபக்தன். அப்போது உங்களுக்கு வந்து என்ன வரணும்? சரியான பொருத்தங்களை தேர்வு செய்யவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? 1 சரியாக இருக்குது, 3 சரியாக இருக்குது. 1 சரியாக இருக்குது, 3 சரியாக இருக்குது. சரியா? இது தப்பு. அப்போது ஆப்ஷன் ஏவை மார்க் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏ வந்து மார்க் பண்ணலாம். சோர்ஸ் இதுதான். சரியா? 1, 3 சரி. ஸோ இதுக்கு அவங்க என்ன மாற்றி கொடுக்குறாங்கன்னு தெரில. ஸோ எஸ் இதுதான். சுப்பிரமணியம் பாரதியார் எந்த கிடையாது. ஸோ இது தப்பு தான். கண்டிப்பாக 2 வராது. ஸோ நீங்கள் அடிச்சிட வேண்டியதான். ஓகேவா?
1 3 மட்டும் சரியான பொருத்தங்கள். திருவிக்கா தேசபக்தன் 1 வந்து சரியாக இருக்குது. 1 சரியாக வரணும், அது வராது. 1 3 4. ஸோ 4 வந்து இதுவும் வராது. ஸோ 1 கரெக்டாக இருக்கணும், 4 இது வராது. ஸோ இது மட்டும்தான் ஆன்சர். ஒன்றும் டவுட் இல்லை, எப்படி பார்த்தாலும் அதான் கொடுக்கணும், வேறு வழி இல்லை. சோர்ஸ் நமக்கு தெரியும் கன்ஃபார்ம். அடுத்து பாருங்கள், தென்னிந்திய நல உரிமை சங்கம். இதுவும் புக்கில் இருக்குது. தென்னிந்திய நல உரிமை சங்கமா, தென்னிந்திய நல உரிமை சங்கம், நடேசனார் இருக்கா. நிறைய வாட்டி நம்ம ரிவைஸ் பண்ணோம் நீதி கட்சி பற்றி நம்ம படிக்கும்போது. குடியரசு 25. அப்புறம் தொழிலாளர் இயக்கங்கள் நமக்கு தெரியும். சிங்காரவேலர், திருவிக்கா, தொழிற்சங்கங்கள் அமைப்பதில் முக்கியமாக செயல்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அப்போது தென்னிந்திய நல உரிமை சங்கம் எது? கடைசியாக கூட இந்த முக்கியமான பார்ட்டிஸ் எல்லாமே நம்ம வந்து படித்தோம். சுயராஜ் கட்சி, சுராஜ் பார்ட்டி, சுயராஜ்ய கட்சி, சுதந்திர கட்சி, இதெல்லாம் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ உங்களுக்கு வந்து தெரியும், நடேசனார், குடியரசு இதழ் வந்து பார்த்திங்கன்னா தந்தை பெரியார், தொழிலாளர் அமைப்புகள் சிங்காரவேலர், சுதந்திர கட்சி வந்து ராஜகோபாலாச்சாரி. இப்போ ஆன்சர் வந்து என்னது? 4 3 1 2. 4 3 1 2. ஸோ நீங்கள் ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாவே ஆன்சர் போட்டுருக்கலாம். ஃபஸ்ட் 2 தெரியும் உங்களுக்கு, நடேசன், குடியரசு வந்து தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஈஸி தான், இது ஈஸி. போட்டிருக்க வேண்டியது எல்லோரும் போட்டிருக்க வேண்டிய கொஷின் போட்டிருப்பீங்க. அடுத்து சோர்ஸும் சொல்லிட்டேன், புக்கு தான். 10th புக்கு, வேறு ஒன்றும் இல்லை. 10th நான் ஃபைனலாக 10th கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னேன். ஸோ 10th புக்கு. அடுத்து பாருங்கள், 2ஆம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்த மன்னர்கள் என்ன நாணயங்களை மட்டும் வெளியிட்டாங்க. ஏன்னா 2ஆம் சந்திரகுப்தர் தான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து வெள்ளி நாணயங்களை வெளியிட்டிருப்பார். வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர். சரியா? 2ஆம் சந்திரகுப்தருக்கு வந்து வெள்ளி நாணயங்களை வெளியிட்டிருப்பார். அவருக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் தங்க நாணயங்கள் தான் வெளியிட்டிருப்பாங்க. சரியா? பார்த்தீங்கன்னா தெரியும், தொல்லியல் சான்றுகள் குப்த அரசர்கள் 6th இருக்கும். தங்கம், வெள்ளி, செப்பு நாணயங்கள் மாதிரி வெளியிட்டிருப்பாங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாமே அந்த தங்க நாணயங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியிட்டிருப்பாங்க. சரியா? தங்க நாணயங்களில் வந்து இவங்களுடைய உருவங்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. கரெக்டா? ஸோ அப்போ வந்து அதுக்கு முன்னாடி வந்தவங்க வந்து தங்க நாணயங்களை வெளியிட்டிருப்பாங்க. ஸோ என்ன வெளியிட்டிருக்கான்னு கேட்டாங்க. வெள்ளி வந்து இவர் வந்து இதுக்கப்புறம் வந்து வெள்ளி நாணயங்கள் வெளியிட்டிருப்பார். ரைட். அப்போ வந்து தங்கம் ஆன்சர் வந்து ஓகே. புக்கில் படிச்சிருக்கிற கண்டென்ட் தான். ஸோ 6th 11th நீங்கள் எங்கே படிச்சிருந்தாலும் ஓகே போட்டிருக்கலாம். இந்திய ஒரு மனித குலத்தினுடைய அருங்காட்சியகம் அப்படின்னு யாரை சொல்கிறோம்? மனித குலத்தினுடைய அருங்காட்சியகம், எத்னாலஜிக்கல் மியூசியம். இது வந்து 6th இருக்கா? விஎஸ் ஸ்மித் வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். எத்திக்ஸ் புக்கில் படிச்சிங்கனாலும் எத்திக்ஸ் புக்லையும் இருக்கும். வின்சென்ட் ஆர்த்தர் ஸ்மித் அப்படிங்கிறவர் இனங்களுடைய அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னார். 6th term 1 இருக்கும், பாலிட்டிலே வரும். ரிப்பீட்டட் கொஸ்டின், இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகேவா? விஎஸ் ஸ்மித், அது ஊரே போட்டிருக்கோம் இந்த கொஷினும். சரியா? ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு ஃபியூ கொஷின்ஸ் பார்த்துருக்கோம்ல. ஸோ இதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் இன்னும் சில கொஷின்ஸ் வந்து சொல்கிறேன். சரிங்களா? இப்போ என்னென்ன கொஷின்ஸ் பார்த்துருக்கோம்? 1 2 3 4 5 6 7 8 9 ஒரு 11 கொஷின்ஸ் கிட்ட பார்த்துருக்கோம். சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோஸில் ஒரு 10 கொஷின்ஸ் கிட்ட வந்து போட்டிருப்போம். ஸோ நான் அப்கமிங் வீடியோஸில் இதை வந்து பற்றி கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் குரூப் 4 பேட்சுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. புக்ஸு, கிளாஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் வந்து லைவ் ப்ளஸ் ரெக்கார்டடாக நடக்கும், 2 வகையிலையும் நடக்கும். ஓகே. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க நம்ம ஆப் செக் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸை வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.